அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த ஒரு முக்கியமான சஹாபியை பற்றி நான் பார்க்க இருக்கிறேன். இவரை இவர் மக்காவைச் சேர்ந்தவர். இவர் இஸ்லாத்தை ஏற்றதின் காரணமாக ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். இப்படி இருக்கும் பொழுது மதீனாவின் வீதிகள் எல்லாம் இவர் சென்றார் என்று சொன்னால், அவர் சென்றதற்கு பின்னால் அவர் உடம்பில் போட்டிருந்த அந்த அத்தரினுடைய வாடையை பார்த்து இந்த சஹாபி தான், இந்த நபர் தான் சென்றார் என்பதாக மக்கத்து வாசிகள் எல்லாம் கூறுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர். அவ்வளவு செல்வந்தர். அணியக்கூடிய ஆடை வைரத்தாலும் பொன்னாலும் பதிக்கப்பட்டவைகள். அப்படிப்பட்ட செல்வத்துக்கு சொந்தக்காரர். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை இஸ்லாத்தை ஏற்றதின் காரணமாக தன்னுடைய தாயாரின் மூலமாகவே விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். தாயார், நீ புது மார்க்கத்தை முஹம்மது கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை ஏற்றாய் என்று சொன்னால் உன்னுடைய சொத்து சுகம் வீடு அனைத்தையும் விட்டுவிடு. அடுத்ததாக நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கூட களைஞ்சி கொடுத்துட்டு போ என்பதாக அவருடைய தாயாரே கூறினார். இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த தான் அணிந்திருந்த அந்த ஆடையும் கலத்தி தன்னுடைய தாயாரிடத்திலே கொடுத்து விட்டு இறுதியில் தாயார் ஒரு கம்பளி போர்வை எடுத்து மூடினார், வீசி எறிந்தார். அந்த கம்பளி போர்வையை மூடிக்கொண்டு வந்தவர் தான் அதற்கு முஸ்அப் இப்னு உமைர். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சந்திக்கிறார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக தண்ணீர். முஸ்அப் இப்னு உமரினுடைய அந்த ஈமானை பார்த்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், ஆனந்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் அப்படி இஸ்லாத்திற்காக தியாகம் செய்து அந்த இஸ்லாத்தை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களையும் இந்த புனிதமான ரமதான்களிலே நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லர் ரஹ்மான் அவர்களுக்கும் நம் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.